ஊரிலே விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சதக்கா செய்திருக்கிறார். விபச்சார தொழில் செய்யக்கூடிய மோசமான பெண்ணுக்கு சதக்கா செய்திருக்கிறார் என்று மக்கள் மிகவும் ஒரு கேவலமாக ஆச்சரியமாக பேசக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ். மறுநாள் காலையில் மக்கள் பேசுகிறார்கள், நேற்றிரவு யாரோ ஒருவர் எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தன் பணக்காரனுக்கு சதக்கா கொடுத்திருக்கிறார். பணத்தால கொடுக்கிற சதக்காவால சமூகத்துல மாற்றம் உண்டாகும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் இந்த சதக்காவால சமூகத்தில் மாற்றம் உண்டாகணும். ஹலாலான முறையில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சம்பாதிக்கப்பட்டிருந்தால் அது சதக்காவாக கொடுக்கப்படுகின்ற போது சமூகத்தில் மாற்றம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடியதான் இபாதத். சஹருடைய உணவு உட்கொள்வது அது சுன்னத்தான ஒரு காரியம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு பரக்கத்தான உணவு. ஆனால் நியத் என்பது கட்டாயமானது. யார் இரவில் ரமதானுடைய மாதத்துக்கான ஃபர்லான நோன்புக்கான நியத்தை வைக்கவில்லையோ ஃபலா சியாம லஹ், அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரவிலே நான் நாளைய தினம் நோன்பு பிடிப்பேன் என்று நியத்து செய்கிறார் என்றால் அவர் உண்மையில் அதிகாலையில் எழும்புகிற போது அவர் மரணித்து விட்டார். அந்த நோன்பை நோற்ற கூட்டத்தில் அல்லாஹ் அவரை சேர்ப்பான். ஏன்? அந்த நியத், அந்த எண்ணம் அது மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடியது. இந்த மண்ணை அல்லாஹ் உணவாக ஆக்கி தந்தால், கோதுமையாக ஆக்கி தந்தால் மக்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். அவருடைய எண்ணத்தை, உண்மையான எண்ணத்தை அல்லாஹ் கருத்தில் கொண்டு, உண்மையான எண்ணத்தை பார்த்து, உள்ளத்தை பார்த்து அல்லாஹு தஆலா அவருக்கு சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் கொடுத்தார். பாருங்கள், அவர் சதக்கா செய்யவில்லை, ஆனால் சதக்கா செய்வேன் என்ற நல்லெண்ணத்தை உருவாக்கி கொண்டார். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அன்புக்குரிய யூடிவி நேயர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் பகல் நேரத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹு தஆலா கட்டாயமாக கடமையாக ஆக்கியிருக்கிறான். நோன்பென்பது உள்ளத்தோடும் உடம்போடும் வயிற்றோடும் உடல் உறுப்புகளோடும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஜகாத் என்பது அது காசோடு பணத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கம். தொழுகை என்பது உடம்போடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கம். நோன்பென்பது உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. உள்ளத்தால் நான் நோன்பாளி என்ற உணர்வை ஆரம்பமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்தால் நோன்பாளி என்ற உணர்வு ஆரம்பமாக எங்களுடைய உள்ளத்தில் அது ஏற்பட வேண்டும். அதை நாங்கள் நியத் என்று சொல்கிறோம். நோன்புடைய முக்கியமான பகுதிகள் இரண்டு. ஒன்று, ஃபஜ்ருக்கு முன்னால், அதாவது சூரியன் அந்த உதிப்பதற்கு முன்னால், ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்னால் நியத்து வைக்க வேண்டும். அரபு கணக்குப்படி, சந்திர கணக்குப்படி மக்ரிபுடன், முன்னைய நாளுடைய சூரியன் மறைவதுடன் மறுநாள் ஆரம்பிக்குகிறது. அந்த அடிப்படையிலே இரவிலே மக்ரிபுக்கு பின்னால் ஃபஜ்ருடைய சுபஹுடைய பாங்கு சொல்வதற்கு முன்னால் நான் நோன்பு பிடிக்க இருக்கிறேன், ஃபர்லான நோன்பை நோட்க இருக்கிறேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும். அதை மொழிவது சுன்னத்தாக இருந்தாலும் நியத்துக்கள் என்பன உள்ளத்தில் வர வேண்டும். உள்ளத்தில் அந்த எண்ணம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த எண்ணம் என்பது வணக்கங்கள் செய்கிற போது நீயத்து வைப்பதென்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. மாறாக அந்த நீயத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. அதாவது நாம் வளமையாக செய்யக்கூடிய எங்களுடைய பழக்கங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய வணக்கங்களையும் வித்தியாசப்படுத்தக்கூடியது தான் இந்த நீயத். உதாரணமாக, ஒருவர் வைத்தியரிடத்திலே நோய்க்காக வேண்டி இரத்த பரிசோதனை செய்வதற்காக அவர் செல்ல இருக்கிறார். அவரும் குறிப்பிட்ட நேரம் நோன்பு வைக்க வேண்டும், சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அல்லது ஒரு சத்திர சிகிச்சைக்காக வேண்டி அவர் தயார்படுத்தப்படுகிறார் என்றால் அவரும் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். அல்லது ஒரு போராட்டத்துக்காக வேண்டி உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், ஒரு விடயத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். நோன்பு என்பது அப்படி அல்ல. இபாதத் அல்லாஹ்வுக்காக வேண்டி அது செய்யப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அது ஒரு இபாதத். எனவே ஏனைய பசி, ஏனைய தாகத்தை விட இதை வித்தியாசப்படுத்த வேண்டும். இது இபாதத், அல்லாஹ்வுக்காக வேண்டி
அல்லாஹ்வுடைய அடியான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடியதான் இபாதத். இபாதத்தையும் ஆதத்தையும் வலிமையாக நாங்கள் செய்து வரக்கூடிய நான் மேலே குறிப்பிட்ட உண்ணாவிரதங்கள், சாதாரணமாக பசியோடு இருப்பது, தாகத்தோடு இருப்பது, இது போன்ற விடயங்களை விட்டும் வேறுபடுத்துவதற்காக வேண்டி, வித்தியாசப்படுத்துவதற்காகத்தான் இந்த நியத்து வைக்கப்படுகிறது. எனவே நியத் என்பது நோன்புடைய முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக எல்லா வணக்கங்களுக்கும் நியத் அவசியமாகும். நோன்பிலே அந்த சஹருடைய உணவு உட்கொள்வது அது சுன்னத்தான ஒரு காரியம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு பரக்கத்தான உணவு. ஆனால் நியத் என்பது கட்டாயமானது, ருக்குன் என்று சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். கட்டாயமானது. நியத்து வைக்கவில்லை என்றால், ஒருவர் அந்த முந்தைய இரவுக்குள்ளால் ஃபஜ்ருடைய அதான் சொல்வதற்கு முன்னால் அவர் சஹருடைய சாப்பாட்டை சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் நியத்து வைக்கவில்லை என்றால் அன்றைய தினம் அவர் நோன்பாளியை போன்று இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பிறகு அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும். எனவே அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் இரவில் ரமதானுடைய மாதத்துக்கான ஃபர்லான நோன்புக்கான நியத்தை வைக்கவில்லையோ ஃபலா ஸியாம லஹ், அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனை நபி அவர்களுடைய அன்பு மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அன்பு மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நியத்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் பொதுவாக ஹதீஸ் கிதாபுகளை ஆரம்பிக்கின்ற போது முதலாவதாக இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம், அமல்களுக்கான கூலி எல்லாம், அமல்களுடைய பிரயோசனங்கள் எல்லாம் அதற்காக வேண்டி வைக்கப்படக்கூடிய எண்ணத்தை பொறுத்து, நியத்தை பொறுத்து என்ற ஹதீஸை கொண்டு ஹதீஸ் கிதாபுகளை ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் ஹதீஸை படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், மார்க்க அறிவை படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு விடயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவருடைய எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அலீம் பிதாத்தி சுதூர், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அவனை பற்றி பேசுகிற போது என்ன சொல்கிறான்? உள்ளத்தில் உள்ள விடயங்களை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான். வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள், எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே நல்ல எண்ணங்களை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதனால்தான் நியத்துக்கு ஒரு கூலி இருக்கிறது. உதாரணமாக ஒருவர் இரவிலே நான் நாளைய தினம் நோன்பு பிடிப்பேன் என்று நியத்து செய்கிறார் என்றால், அவர் உண்மையில் அதிகாலையில் எழும்புகிற போது அவர் மரணித்து விட்டார் என்றால், அல்லாஹு தஆலா அந்த நோன்பை நோற்ற கூட்டத்தில் அல்லாஹ் அவரை சேர்ப்பான். ஏன்? அந்த நியத், அந்த எண்ணம், அது மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடியது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நியத் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அமல்கள் எல்லாம், நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமையும். உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒருவர் ஒரு மனிதரை பார்த்து இன்னும் ஒருவரை பார்த்து சிரிக்கிறார். இந்த சிரிப்பு அன்பை வெளிப்படுத்துவதற்கான சிரிப்பா அல்லது ஒருவரை இழிவுபடுத்துவதற்கான சிரிப்பா? சிரிக்கக்கூடியவருக்கு தெரியும், நான் இவரை பார்த்து சிரித்தது, இஸ்லாம் சொல்கிறது சிரிப்பது, இன்னும் ஒருவரை பார்த்து புன்னகை பூப்பதும் சதகா. இந்த எண்ணத்தில் ஒருவர் என்ன செய்கிறார்? இன்னும் ஒருவரை பார்த்து சிரிக்கிறார். எண்ணம் என்ன? நான் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை புன்னகையோடு அவரை நான் நோக்க வேண்டும், பேச வேண்டும், கதைக்க வேண்டும், அவருடைய முகத்திலே விழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இவருக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும், வணக்கத்துடைய நன்மை கிடைக்கும், ஒரு இபாதத்தை செய்தவராக இவர் கருதப்படுவார், நன்மை இருக்கிறது. இதே நேரத்தில் பாருங்கள், ஒருவர் சிரிக்கிறார், ஆனால் உள்ளத்தில் எண்ணம் என்ன? அவரை இழிவுபடுத்த வேண்டும், அவரை கேவலப்படுத்த வேண்டும், அவரை பரிகாசம் செய்ய வேண்டும், அவரை அற்பமாக கருத வேண்டும், அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இது பாவமாக மாறுகிறது. ஒரு விடயம்தான், எண்ணம் மாறுகிறது, அதனுடைய விளைவுகளும் நோக்கங்களும் மாறிவிடுகின்றன. Co-sponsored by உயர்கல்வித்துறையில் பம்பலப்பட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். இதுதான் நியத்துடைய தாக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நாங்கள் வைக்கக்கூடிய நியத்துக்களுக்கு, எண்ணங்களுக்கு, என்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும், நல்ல விடயங்களை ஆசைப்பட வேண்டும், நல்ல விடயங்களை செய்வோம், நலவுகளுக்கு காரணமாக இருப்போம், நல்ல காரியங்களுக்கு உதவியாக இருப்போம், சமூகத்துக்கு தேவையான விடயங்களை செய்வோம் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். உள்ளம் விசாலமானது, நல்ல விசாலமான தாராளமான எண்ணங்களை உள்ளத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும், சாதகமான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்? எண்ணங்களுக்கு, நியத்துக்களுக்கும் நன்மை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு மனிதன் நல்ல விடயத்தை செய்வதற்கு உண்மையாக உள்ளத்தால் நேர்ந்தார், உள்ளத்தால் எண்ணினார் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு. அந்த விடயத்தை அவருக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அவருக்கு
அந்த விடயத்தை செய்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அந்த காலத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. ஒரு மக்களுக்கு மத்தியிலே உணவு நெருக்கடி, பஞ்சம் ஏற்பட்ட போது அவர் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு மணல் குன்றை பார்க்கிறார். மணல் குவியல், மலைகளை போன்ற மணலை பார்க்கிறார். குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண் குவியலை பார்த்து சொல்கிறார், இந்த மண் குவியலை அல்லாஹ் எனக்கு கோதுமை மாவாக மாற்றி தந்தார். இந்த மண் குவியலை அல்லாஹு தாலா மண்ணாக இருக்கக்கூடிய இந்த மண் குவியலை மாவாக, உணவாக அல்லாஹ் மாற்றினால் நான் இந்த ஊரில், இந்த பஞ்சத்தில், இந்த வறுமையில், உணவு நெருக்கடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்வேன், கொடுப்பேன், அவர்களுக்கு நான் சதக்கா செய்வேன் என்று உள்ளத்தால் அவர் நேர்கிறார். அந்த வசதி அவருக்கு இல்லை. இந்த மண்ணை அல்லாஹ் உணவாக ஆக்கி தந்தால், கோதுமையாக ஆக்கி தந்தால் மக்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். ஒரு எண்ணம். தூங்கி விடுகிறார், அந்த எண்ணத்தோடு தூங்கி விடுகிறார், நல்ல எண்ணத்தோடு தூங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹு தஆலா அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். அந்த மனிதர் மணல் குண்டளவு கோதுமையை சதக்கா செய்த நன்மையை நான் அந்த மனிதனுக்கு கொடுத்து விட்டேன் என்று அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அல்லாஹு தஆலா இறை செய்தியை, அதாவது வஹியை அல்லாஹ் அனுப்பி அவருடைய எண்ணத்தை, உண்மையான எண்ணத்தை அல்லாஹ் கருத்தில் கொண்டு, உண்மையான எண்ணத்தை பார்த்து, உள்ளத்தை பார்த்து அல்லாஹு தஆலா அவருக்கு சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் கொடுத்தான். பாருங்கள், அவர் சதக்கா செய்யவில்லை, ஆனால் சதக்கா செய்வேன் என்ற நல்லெண்ணத்தை உருவாக்கி கொண்டார். அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை கொடுத்தார். நன்மையை எதிர்பார்க்கிறார், நன்மை ஆசைப்படுகிறார், அதை செய்யாவிட்டாலும் நன்மை கிடைக்கும். ஆனால் பாவத்தை ஒருவர் நினைக்கிறார், பாவத்தை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அதுக்கும் நன்மை கொடுக்கிறான். பாவத்தை நினைப்பதற்கு பாவம் அல்ல, பாவத்தை செய்யாமல் இருந்தால் நன்மை கிடைக்கும். நன்மையை நினைக்கிறார், செய்யவில்லை, செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அந்த நன்மையை முழுமையாக அவருக்கு கொடுப்பான் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகளுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறது. கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே முன்னைய காலத்தில் வாழ்ந்த இன்னும் ஒரு மனிதனுடைய சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த உண்மையான எண்ணம் இருக்கிறதே, இந்த நல்ல எண்ணங்கள் நல்ல பல தாக்கங்களை சமூகத்தில் உண்டாக்கும், மாற்றங்களை உண்டாக்கும். நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு செல்வந்தர், கொஞ்சம் கையிலே காசை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் சதக்கா கொடுத்தால் மற்றவர்கள் பார்ப்பார்கள், உள்ளத்தில் பெருமை வந்துவிடும், அது மோஸ்துதியாக சில நேரத்தில் மாறிவிடும், எண்ணம் பிழைத்துவிடும், இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும். அதனால் என்ன செய்கிறார், ஒரு நல்ல மனிதர், முற்காலத்தில் வாழ்ந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரவுல கொஞ்சம் காசு எடுத்துட்டு போறாரு, ஏழைகளுக்கு கொடுப்போம் என்று. யாரு என்ன கண்ணில் படுறாரோ அவருக்கு நான் இதை சதக்கா கொடுப்பேன். அல்லாஹ் கொடுக்கத்தானே சொல்லியிருக்கிறான். துருவி எப்படின்னு சொல்லி யார் எப்படி என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்க சொல்லி அல்லாஹ் சொல்லல, சதக்கா கொடுக்க சொல்லியிருக்கிறான். அந்த நோக்கத்தில் அவர், நல்ல நோக்கத்தில், யார் என்ற கண்ணுக்கு படுறாரோ அவருக்கு நான் சதக்காவை கொடுப்பேன்னு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வாரார். கண்ணியமானவர்களே, எடுத்துகிட்டு வந்தால் அவர் என்ன செய்கிறாரு, இருட்டு நேரம் யாரென்று விலங்கல்ல, மறைச்சு சதக்கா கொடுக்குறார். அல்லாஹ் விரும்பக்கூடிய சதக்கா, மறைவான சதக்கா அல்லாஹ் விரும்புகிறான். இரவு நேரத்தில் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய பார்வையில் பட்ட ஒருவருக்கு அந்த காசை கொடுத்து விட்டு போய்விட்டார். மறுநாள் மக்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், ஊரில் இருக்கக்கூடியவர் பேசுகிறார்கள், நேற்றிரவு யாரோ ஒருவர் ஊரிலே விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சதக்கா செய்திருக்கிறார். விபச்சார தொழில் செய்யக்கூடிய மோசமான பெண்ணுக்கு சதக்கா செய்திருக்கிறார் என்று மக்கள் மிகவும் ஒரு கேவலமாக, ஆச்சரியமாக பேசக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ், யா அல்லாஹ், நான் கொடுத்த சதக்கா வீணாகிட்டோ, விபச்சாரிக்கு என்ற சல்லி போய் சேர்ந்துட்டு, காசி போய் சேர்ந்துட்டு, சதக்கா போய் சேர்ந்துட்டு, இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா, தகுதியானவங்களை நான் தேடி கொடுக்கலையே என்று கவலைப்படுறாரு. கண்ணியமானவர்களே, ரெண்டாவது அன்றும் என்ன செய்கிறாரு, நியத்து வைக்கிறார், இன்றைக்கு இரவு நான் நல்ல ஒரு மனிதனுக்கு நான் சதக்காவை கொடுக்கணும். எண்ணம், நல்ல எண்ணத்தை உண்டாக்கினார், நியத்தை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு அடுத்த அன்று என்ன செய்கிறாரு, அந்த மறுநாள் இரவு அந்த காசு எடுத்துட்டு இரவு நேரத்தில் வாராரு. முன்னால் ஒரு மனிதர் வாராரு, அவரோட கையில் கொடுத்துட்டார். ரெண்டாவது இரவு. மறுநாள் காலையில் மக்கள் பேசுகிறார்கள், நேற்றிரவு யாரோ ஒருவர் எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தன், பணக்காரனுக்கு சதக்கா கொடுத்திருக்கிறார்.
ஒரு ஆச்சரியமான விஷயம், தேடி கொடுக்கல, தகுதியானவங்களுக்கு அவர் கொடுக்கல, ஒரு பணக்காரனுக்கு போய் சதக்கா கொடுத்திருக்கிறாரு, உதவி செஞ்சிருக்கிறாரு. மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவருக்கு கவலை, 2வது ஆண்டும் கவலை, அடே என்ற சதக்கா தகுதி இல்லாதவருக்கு போய் சேர்ந்துட்டோ, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ, பிரயோசனம் இல்லாமல் போயிடுமோ என்று வருந்துறாரு, கவலைப்படுறாரு. இவன் 3வது ஆண்டு நியத்து வைக்கிறாரு, இன்றைக்கு நான் அதே சதக்காவை, அதே பணத்தை நான் வளமை 2 நாள் கொடுத்த மாதிரி இன்றைக்கு நான் ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், தகுதியானவருக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டை விட்டு வெளியே வாரா. இரவு நேரத்தில் அவர் வாராரு. ஏன்? இரவு நேரம் மறைவானது, இருட்டு, யாரும் பார்க்க மாட்டாங்க. அது அல்லாஹுக்காக என்ற அந்த சதக்கா அமையும், இஹ்லாஸ் அங்கு பேணப்படும், மன தூய்மை பேணப்படும். 3வது ஆண்டும் கண்ணுக்கு முன்னால் வரக்கூடிய ஒருவருக்கு அந்த காசை கொடுத்துட்டார், சதக்காவை செஞ்சிட்டார். செஞ்சுட்டு வீட்டுக்கு போய்த்தார். அடுத்த நாள் காலையில் மக்கள் பேசுகிறாங்க, இந்த ஊரில் ஆக மோசமான ஒரு திருடனுக்கு யாரோ சதக்கா செஞ்சிட்டாங்க. மக்கள் ஆச்சரியமா பேசுறாங்க. இவரு கவலை, அடே 1ஆம் ஆண்டு விபச்சாரி, 2வது ஆண்டு தகுதி இல்லாத, சதக்கா கொடுக்க வேண்டிய ஒரு செல்வந்தனுக்கு நான் கொடுத்துட்டேன், 3ஆம் ஆண்டு ஒரு திருடன், மற்றவங்களுடைய களவெடுத்து சாப்பிடக்கூடிய திருடனுக்கு, மோசமான ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேனே என்று கவலைப்பட்டு இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இப்ப எப்படி மாறிச்சென்றா, நல்ல எண்ணத்துடைய விளைவை பாருங்க, நல்ல எண்ணத்துடைய தாக்கத்தை பாருங்க, நல்ல எண்ணத்தின் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பாருங்க. கண்ணியமானவர்களே, அந்த விபச்சாரம் செஞ்ச பெண் திருந்துவதற்கு இவருடைய சதக்கா காரணமாக மாறிட்டு, ஹலாலான பணத்தால கொடுக்கிற சதக்காவால சமூகத்தில் மாற்றம் உண்டாகும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் இந்த சதக்காவால சமூகத்தில் மாற்றம் உண்டாகணும். எனவே நாங்கள் யாரும் பார்க்கறதில்ல, நான் கொடுக்கிற சதக்கா ஹலாலாக இருந்தால், ஹலாலான முறையில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சம்பாதிக்கப்பட்டிருந்தால் அது சதக்காவாக கொடுக்கப்படுகின்ற போது சமூகத்தில் மாற்றம் உண்டாகும், வறுமை ஒளியும், சமூகத்தில் மறுமலர்ச்சி உண்டாகும், மாற்றம் உண்டாகும். ஹலாலா என்று பார்க்க வேண்டும். இந்த மனிதனுடைய அந்த சதக்காவை பெற்ற அந்த விபச்சாரியுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விட்டான், நான் ஏன் விபச்சாரம் செய்யணும், இந்த சதக்கா பொருள் எடுத்து, இந்த சதக்காட காசு எடுத்து நான் வாழ்றேன், என் பசியை நான் தீர்த்துக் கொள்றேன், என் வறுமையை போக்கிக் கொள்றேன் என்று அந்த அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்லெண்ணத்தோடு கொடுத்த அந்த சதக்கா கொடுத்த அந்த மனிதர் விபச்சாரிக்கு கொடுத்து கவலைப்பட்டாரு. அல்லாஹ் எப்படி மாத்தினா, ஒரு விபச்சாரி பெரும்பாவம் செய்யக்கூடிய பெரும்பாவத்தை தொழிலா செய்யக்கூடிய பெண் திருந்திரத்துக்கு, மாற்றம் உண்டாகிறதுக்கு, அல்லாஹ்வோட ஒரு பாவம், அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் உலகத்துல இல்லாம போறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு நல்லெண்ணத்துடைய விளைவு. செல்வந்தர் பார்த்தாராம், அடே நானே சதக்கா கொடுக்காம இருக்கிறேன், எனக்கு ஒருத்தன் சதக்கா தாரா, வெக்கம், அட எனக்கு வந்து சதக்கா தாரா, நானும் அவனை மாதிரி சதக்கா கொடுக்கணும். அவர் சதக்கா கொடுக்கக்கூடியவராக மாறிட்டார். மிகப்பெரிய சமூக மாற்றம். திருடம் பார்த்தா, ஏன் திருடி 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 மற்றவங்களுடைய நான் சாப்பிடணும், ஏன் மற்றவங்களுடைய அபகரித்து சாப்பிடணும், மற்றவங்களுடைய களவெடுத்து சாப்பிடணும், மற்றவங்களுடைய உரிமையை பறிச்சு ஏன் சாப்பிடணும், எனக்கு தானே என்ன ஒரு மனுஷனாக மதிச்சு, என்னையும் ஒரு நல்ல மனிதனாக கருதி, என்னையும் ஒரு தேவையுள்ளவனாக கருதி, என்னையும் சமூகத்தில் ஒருவராக கருதி என்னை ஒதுக்காம எனக்கும் சதக்கா தந்திருக்கிறானே ஒத்தன், நான் திருந்துவன், நானும் மற்றவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக மாறணும், அல்லது கிடைச்சதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடியவனாக மாற வேண்டும் என்று அவனும் திருந்தி விடுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லெண்ணங்கள் உலகத்திலே மிகப்பெரிய தாக்கங்களை உண்டாக்கும். நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம், சாதகமான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், உதவியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வோம். அல்லாஹு தஆலா எனக்கு வசதி வாய்ப்பை தந்தால் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வோம். அதற்கு மாற்றமாக கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணம், கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வளங்களை அழித்துவிடும் என்பதையும் குர்ஆன் பேசியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நோன்புடைய நியத், அது ஒரு இபாதத்தை செய்கிறோம் என்ற உணர்வை, அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்ற உணர்வை, நான் ஒரு இபாதத்தை செய்து இந்த பகலை கழிக்கிறேன் என்ற உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அது ஒரு இபாதத்துக்கான ஒரு நியத்தாக இருக்கிறது. எனவே நோன்புக்கு நியத்தை அவசியமான ஒன்றாக இருப்பதை போன்று ஏனைய நல்ல விடயங்களுக்கும் நாங்கள் நல்ல நியத்துக்களை, நல்ல எண்ணங்களை உள்ளத்தில் உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக, நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, சமூகத்துக்கும் சமயத்துக்கும் உழைக்கக்கூடியவர்களாக மாறுவோம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அதற்கான கூலிகளை நிச்சயமாக உலகத்தில் வழங்குவான். நாம் வாழுகின்ற போது, மரணித்ததுக்கு பின்னாலும் அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதனுடைய தாக்கங்களை உண்டாக்குவான். வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவுக்கு கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Co-sponsored by
உயர்கல்வித்துறையில் பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk. உங்கள் அபிமான UTV HD டிஜிட்டல் பக்கங்களில் விளம்பரங்களை பிரசுரிக்க இப்போதே அழையுங்கள். Advertise your commercials on UTV. Please contact